ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கையை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ போகும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் வரும்போது என்னவோ தெரியல பயம். நாங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ நாங்கள் மட்டும் போக கிடையாது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எங்கள் அண்ணா என் தம்பி எல்லாருமே போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் பாருங்கள், இங்கே வரும்போது இங்கே பாருங்கள் பா சாமி எப்படி நடக்கிறாங்க பாருங்கள். ஆனால் ஒன்று ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக போய் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு இடத்துக்கு இருந்தாலும் நம்ம வந்து போக முடியும். ஸோ அந்த வகையில் நாங்களும் கொஞ்சம் விடாமுயற்சியை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு கண்டிப்பாக போய் ஆகணுன்ற ஒரு மன வலிமையோடு நானும் எங்கள் அண்ணா நான் கூட நடந்துருவேன். எங்கள் அண்ணா பாருங்கள் அங்கே வராங்க பாருங்கள், ஒருத்தர் எல்லோ கலர் டிஷர்ட்டு, அவருக்கு எல்லாம் நடக்க முடியாது பாவம், என்ன பண்ண போகிறாரு தெரியல. பார்க்கலாம், கடவுள் தான் துணை. அப்படியே பாருங்கள் இந்த இயற்கை காட்சி அப்படியே வேறு. உண்மையாக சொல்கிறேன், இந்த இடம் வந்து கொடைக்கானலை விட பயங்கரமாக இருக்குது. இந்த விலாகை முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஆனால் இந்த இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி முழுசாக வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த இடம் வந்து எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது, எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சார் அவசியம் போகணுமா சார்? இப்போ கண்டிப்பாக போகண்டா, முடிவு பண்ணி போய் ஆகணும் சார். அங்கே என்ன சார் இருக்குது எங்கள் உள்ள? அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. தமிழ்நாடு தானே இது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். அப்படியா? ஆஹா, எங்கள் தலைவர் இருக்காரு, என் ஃப்ரெண்டு இவர் வேறு சட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. வர வழியில் இந்த குரங்கு மட்டும் தான் பார்த்தோம், வேறு எதுவும் பார்க்க முடியலங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க. நாம் கூட ஓகே, அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வராங்க. உண்மையிலே அவங்களாம் எப்படி தூக்கிட்டு தான் வராங்களோன்னு தெரியல. சாமிங்க பாருங்கள், நம்மளாலே வந்து நடக்க முடியாது, அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு பாவம். நாங்க தான், ஆமா இப்போ நாங்க தான் தர்மபுரி கவரபூமி தங்கம் ஹாய் கட்டு. வரும்போது தான்டா ஃபேஸ் வாஷ் மலைக்கு. அதோ பாருங்க, அங்கே தெரியுதா ஒரு சின்ன அருவி. அதாவது அங்கே இருக்கிறது ஆகாய கங்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன அருவி மட்டும்தான் அது. ஏன்னா மெயின் அருவி உள்ளே இருக்குது. ஸோ இங்கேருந்து போகும்போது தெரியக்கூடிய ஒரு சின்ன அருவி தான் அது. போட முடியாது இப்போ. இன்னும் எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு தெரியலையே. நானும் போயிட்டே இருக்கிறோம். ஐயோ கடவுளே, நாங்கள் வேறு காலைல சாப்பிட்டா மேலே வந்துட்டோம். ஆனால் அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒரு கடையும் காணும் ஒன்றும் காணும். ஆஹா வந்தாச்சு கிட்ட நினைக்கிறேன், வந்துட்டோம். இப்போ போயிட்டு ஆகாய கங்கையை பார்க்க போகிறோம், சொர்க்கத்துக்கு போக போகிறோம். சொல்ல போகிறோம் அப்படி தான் இருக்குது எங்களுக்கு. போகலாம். வர
அப்பா சாமி எப்படி குதிக்குது பாருங்க. மண்டை மேலே வந்துச்சுன்னா அவ்வளோதான் மண்டை. ஒரு வழியா கஷ்டப்பட்டு மலை இறங்கணும். எப்படா இறங்கிட்டு எப்படா ஏற போறோம்னு விட நீங்க வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் சொல்லுவாங்கல்ல, சொர்க்கத்துக்கும் மேலே ஏன்னா வேற லெவலில் இருக்குது. இதுதான் மிகப்பெரிய அருவி, நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அருவி. வந்த உடனே பார்த்த உடனே இல்லாத கஷ்டங்கள்லாம் எனக்கு நீதி. நான் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமே. இது பாருங்க தண்ணி வேற லெவலில் நின்றுட்டு இருக்கோம். எனக்கு குளிக்கவே இல்லை, இவ்வளோக்கும் என்னால் குளிக்கவே இல்லை. இவ்வளோ பாருங்க கூட நினச்சிட்டு நாங்கள் என்ன சொல்கிறேன், அருவின்னா அருவி பயங்கரமாக இருக்குது. அதாவது த்ரில்லிங்காக இருக்குது. சொல்ல போனால் இந்த இடம் வந்து கொல்லிமலை தான் இருக்குது, உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ நேரடியாக நான் வந்து பார்த்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த இடம் பயங்கர மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது. பாருங்க அருவி அப்படியே எப்படி சோப்பு நல்லா இருக்குது பாருங்க. அந்த மாதிரி நல்ல கலர் ஸ்மோக் பாதிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ட்ரிப்பு. ஸோ நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக குடும்பத்தோட எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்கள். சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பாய் பாய். லைட்டா இடம் விட்டீங்கன்னா போங்க பாருங்க, டிஃபரெண்டா வராது. ரெண்டு மூணு டைம் வரலாம். சரி அதிகமாக வரலாம். ஆனால் ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக போங்க. ஸோ சீசன் வந்து எப்போ வந்து இங்கே தண்ணி அதிகமாக இருக்கும்? இந்த மாதம், இந்த 2-3 மாதம். சரி. இப்போ நீங்கள் யார் வந்தீங்க? எத்தனை பேர் வந்தீங்க நீங்கள்? நாங்கள் 5 பேர் வந்தோம். 5 பேர். அதே நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் ஈரோடுலேருந்து வந்துருக்கீங்களா? எத்தனை 5 பேர் வந்துருக்கீங்களா? சரி. 5 பேர் மேலே வந்து ஏறிட்டீங்களா? மேலே ஏறிட்டீங்களா? ஓகே. நிச்சயம் பார்க்கலாம். யாருக்கும் வணக்கம். நாங்கள் போகும்போது ஜாலியாக தான் போனோம். ஆனால் ஏறும்போது போதுண்டா சாமின்ற அளவுக்கு ஆயிடுச்சு எங்களுக்கு. சரியான மேடு. ஸோ பார்த்தாலும் த்ரில்லிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே போட்டு போயிட்டோம். நான் வரும்போது நொந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் தான் படி இருக்குதுன்னு சொன்னாங்க. டோட்டல் 1330 படி இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பை பாய்.